வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தங்கம் கடத்தலை தொடர்ந்து பிஜேபி பிரமுகர் வீட்டில் ரெய்ட் தற்போது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையம் வழியாக 267 கிலோ தங்கம் கடத்தலை தொடர்ந்து தற்போது பிஜேபி பிரமுகர் பிருத்வி வீட்டில் ரெய்ட் நடைபெற்று வருகிறது. தங்கம் கடத்தல் தொடர்பாக பிஜேபி பிரமுகர் வீட்டில் தற்சமயம் ரெய்ட் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 267 கிலோ தங்கம் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சபீர் அலிக்கு பிருத்வி உதவியதாக புகார் தற்போது எழுந்திருக்கிறது. தங்கம் கடத்தலை தொடர்ந்து பிஜேபி பிரமுகர் வீட்டில் தற்சமயம் ரெய்ட் நடைபெற்று வருகிறது. 267 கிலோ தங்கம் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சபீர் அலிக்கு பிருத்வி உதவியதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து தற்போது பிஜேபி பிரமுகர் வீட்டில் ரெய்ட் நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை விமான நிலையம் வழியாக 267 கிலோ தங்கம் கடத்திய விவகாரத்தில் யூடியூபர் சபீர் அலி ஏற்கனவே விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. சபீர் அலி சென்னை விமான நிலையத்தில் பரிசு பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து நடத்தி வந்திருக்கிறார். அந்த கடையில் 7 பேரை பணியமர்த்தி நடத்தி வந்த நிலையில் அந்த 7 பேரை அந்த 7 பேரினுடைய உதவியோடு அந்த தங்க கடத்தலில் ஈடுபட்டு இருப்பது அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் சபீர் அலிக்கு பாஜகவை சேர்ந்த நிர்வாகி பிருத்வி என்பவர் உதவி இருப்பதாக அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனை அடுத்து பிருத்வியினுடைய வீட்டிலும் ரெய்டானது நடைபெற்று வருகிறது. 267 கிலோ தங்கம் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சபீர் அலிக்கு பாஜக பிரமுகர் பிருத்வி உதவியதாக அந்த புகாரானது எழுந்திருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் கடை ஒன்றை வாடகைக்கு எடுத்து தங்கம் கடத்தியிருப்பது சபீர் அலி தங்கம் கடத்தியிருப்பது தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த கடை வாடகைக்கு எடுக்க பிருத்வி உதவியதாக இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. யூடியூபர் சபீர் அலி விமான நிலையத்தில் கடையை வாடகைக்கு எடுக்க பிருத்வி உதவியதாக தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் பிருத்வியினுடைய வீட்டிலும் கூட சுங்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தி இருக்கிறார்கள். விமான நிலையத்தில் கடைகளை வாடகைக்கு விடும் உரிமம் வித்வேதா பிஆர்ஜி நிறுவனம் இருக்கிறது. அங்கே கடை வாடகைக்கு எடுக்க வேண்டும் என்றால் வித்வேதா பிஆர்ஜி நிறுவனத்தினுடைய அந்த அனுமதி என்பது இருக்க வேண்டும். அந்த வகையில் அந்த நிறுவனத்தினுடைய முக்கிய பொறுப்பில் அந்த பாஜக பிரமுகர் பிருத்வி இருந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. வித்வேதா பிஆர்ஜி நிறுவனம் சபீர் அலிக்கு விமான நிலையத்தில் கடை ஒன்றை ஒதுக்கி இருக்கிறது. கடையை ஒதுக்கிய வித்வேதா பிஆர்ஜி நிறுவனத்திற்கு 77 லட்சம் சபீர் அலி செலுத்தி இருப்பதும் கூட தெரிய வந்திருக்கிறது. இந்த 77 லட்சம் என்பது தங்க கடத்தல் கும்பல் மூலம் சபீர் அலிக்கு பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதும் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி பிரமுகர் பிருத்வி பரிந்துரையில் சபீர் அலிக்கு விமான நிலைய கடை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 267 கிலோ தங்க கடத்தல் வழக்கில் சபீர் அலி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜக பிரமுகர் பிருத்வி வீட்டில் ரெய்டு என்பது நடைபெற்று வருகிறது. பிருத்வி வீட்டில் ரெய்டு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை என்பது ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. மேலும் தங்க கடத்தல் வழக்கில் ரெய்டுக்கு ஆளான பிருத்வி வித்வேதா பிஆர்ஜி நிறுவனத்தில் இருந்து அவர் ராஜினாமா செய்திருப்பதாகவும் கூட தெரிய வருகிறது. மேலும் பாஜக பிரமுகர் பிருத்வி தமிழகம் மட்டுமல்லாமல் டெல்லியிலும் பாஜக தலைவர்களோடு நெருக்கமாக இருப்பதும் கூட குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் சென்னை விமான நிலையம் வழியாக 267 கிலோ தங்கம் கடத்திய விவகாரத்தில் யூடியூபர் சபீர் அலி கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விமான நிலையத்தில் சபீர் அலி கடையை வாடகைக்கு எடுக்க பாஜக பிரமுகர் பிருத்வி உதவியதாக அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பாஜக பிரமுகர் பிருத்வியினுடைய வீட்டில் ரெய்டு என்பது நடைபெற்று இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.
வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.